வணக்கம். நியூஸ் 4 செய்திகள். நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 26வது கல்லூரி நாள் விழா சென்னை மேடவாக்கத்தில் உள்ள நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 26வது கல்லூரி நாள் விழா 22/3/2025 சனிக்கிழமை அன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வி. உமாதேவி வரவேற்புரையாற்றினார். இயக்குனர் டாக்டர் வி. கருணாநிதி கல்லூரியின் வளர்ச்சி மற்றும் மாணவர்களின் சாதனைகள் குறித்த ஆண்டறிக்கையை வாசித்தார். கல்லூரியின் தலைவர் கே. லோகநாதன் தலைமை உரையாற்றினார். துணைத் தலைவர் எல். நவீன் பிரசாத், நிர்வாக இயக்குனர் டாக்டர் எம். பிரபாகரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேனாள் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் டி. சந்திரசேகரன், திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் மற்றும் மிமிக்ரி கலைஞர் கலைமாமணி சின்னி ஜெயந்த் ஆகியோர் சிறப்புரை அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கல்லூரி நாள் விழா சிறப்புரையாற்றி பல்கலைக்கழக தரவரிசையில் சிறப்பிடம் பிடித்த மாணவ மாணவியர் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கினர். கல்லூரி நாள் விழாவில் கல்லூரி செயலர் வி. எஸ். மகாலட்சுமி, துணைத் தலைவர் எல். அர்ச்சனா மற்றும் கே. பார்த்தசாரதி, வி. ராமகிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் எஸ். ரகு, வி. எஸ். ஜெயபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நியூஸ் 4 செய்திகளுக்காக வை. மாரிமுத்து. சூப்பர் பேர் அது, பிரின்ஸ். பிரின்ஸ்னு யார் சொல்லுவாங்க? இங்கிலாந்து லண்டன்ல இருக்காருன்னா பிரின்ஸ் சார்ல்ஸ். அது மாதிரி நீங்க எல்லாம் ஒரு பிரின்ஸ் ஆகணும்னா அந்த சென்டிமெண்ட் இந்த காலேஜுக்கு பிரின்ஸ்னு பேர் வந்திருக்குங்க. கல்வியை பற்றி சொன்னார்கள், பொறுப்பை பற்றி சொன்னார்கள். அதற்கு பிறகு பேசும்போது எப்படி பேசணும்னு கூட சொன்னாங்க. ஃபேண்டாஸ்டிக் மெசேஜஸ் உங்களுக்கெல்லாம் இங்கே இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே விஷயம்தான், வயதை பற்றி சொல்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, வயசு ஒரு வயசுல தான் உங்களால படிக்க முடியும். அதுக்கு மேல தலைகீழ இருந்தாலும் படிக்க முடியாது. உடனே எனக்கு கூப்பிட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படினா கண்டிப்பா முடியாது. படிக்கலாம் ஓரளவுக்கு தான். அந்த ஏஜ் இருக்கு இல்லையா, த பியூட்டி ஆஃப் தி ஏஜ். அதாவது அந்த 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 16லேருந்து ஒரு 23 வயசு, அதுதான் நினைக்கிறேன் பீக் பீரியட் ஆஃப் தி ஏஜ். அந்த ஏஜுக்கு மேலே நீங்கள் தலைகீழ இருந்தா கூட வராது. ஏன் தெரியுங்களா? நம்ம அவ்வளவு ஸ்ட்ரெஸ், இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கீங்க. ஏன்னா இந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? கையிலே வச்சிருக்கீங்க ஸ்ட்ரெஸ். என்னது? மொபைல். இந்த மொபைல் வச்சுக்கிட்டு இந்த மொபைல்ல எவ்வளவு பேர் அடிக்ட் ஆயிருக்கீங்கன்னு தெரியும். ஐயா பிரமாதமா சொன்னாரு சந்திரசேகர் சார் வந்து சொல்லும்போது சூப்பர். இப்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது தயவு செய்து 3 மணி நேரம் நீங்க மொபைலை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. செகண்ட் இயர் படிக்கும் போது 5 மணி நேரம் யூஸ் பண்ணாதீங்க. ஃபைனல் இயர் போகும்போது அப்படியே குறைச்சிக்கிட்டே வாங்க. ஒரு நாள் ஃபுல்லா நீங்க மொபைல் யூஸ் பண்ணலன்னா உங்க லைஃப் சூப்பர் சக்சஸ் ஆகும். இது உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு உங்களுக்கு வந்து பல மெசேஜ் கொடுத்து அப்படியே பிரெயினை கன்ஃபியூஸ் பண்ணிடுங்க. மொபைல் எது பார்க்கணுமோ அது ஒண்ணு பாருங்க, எது பார்க்க கூடாது அதை பார்க்காதீங்க தயவு செய்து. ஏன்னா மொபைலை வந்து தனியா ஒரு கிட்டத்தட்ட 1 மாசம் வச்சுட்டு ஒருத்தர் பெரிய லெவல்ல ஜெயிச்சார். யார் தெரியுங்களா? யாரும் இல்லை, என்னுடைய சன். தூக்கி வச்சுட்டார் படிக்கும்போது. இது என்னுடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் வாழ்க்கையிலும் சரி எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கணும்னா 3 விஷயத்தை நீங்க வந்து இந்த ஏஜ்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் கடைபிடித்தீர்கள் என்றால் 110% உங்க லைஃப் சக்சஸ் ஆகும். நம்பர் 1, give respect for the age. Number 2, give respect for the experience. Number 3, give respect for achievement. அது என்ன ஏஜ்? உங்களை விட வயசுல மூத்தவர்கள் தயவு செய்து மரியாதை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வீட்டில் கால் மேல கால் போட்டு உட்காருவோம். I have seen so many places. பண்ணாதீங்க தயவு செய்து. give respect. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது வந்தாங்கன்னா give. அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்கன்னு கேட்டுக்கங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட். எந்த ஏஜ்ல யார் என்ன அச்சீவ் பண்ணாலும் கிவ் ரெஸ்பெக்ட். ஒரு 10 வயசு பண்ண அச்சீவ் பண்ணா கை தட்டுங்க.
அச்சீவ் பண்ணிக்கிற கைத்தறி ஒத்துக்குங்க. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒருத்தன் சாதிச்சதால அவன் பெரிய ஆள் கிடையாது, சாதிக்கிறதுக்கோசரம் அவன் சின்ன ஆளு கிடையாது. எல்லார்கிட்டையும் எல்லா சக்திகளும் இருக்கு, எல்லா பவரும். எவ்வளவு பெரிய டேலண்ட் நான் பார்க்கிறேன். இந்த கல்லூரி உங்களுக்கு ஒரு கொடுத்து வைத்த கல்லூரி என்று சொல்வேன். பியூட்டிஃபுல். அவங்க படிக்கும் போது அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் நான் அசந்துட்டேன். ஏனென்றால் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த கல்லூரிக்கு ஒரு கைத்தட்டல் தட்டுங்க கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கும் போது வந்து பிளேஸ்மெண்ட்டை பத்தி நிறைய காலேஜில் நான் வந்து கேட்டதே கிடையாது. ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. அவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்குறாங்க. நிறைய பேர் இப்போ கூட சொல்றேன், இந்த காலேஜில் ஒரு சென்டிமெண்டா நான் சொல்றேன் சார், அந்த சேர்மன் சாருக்கு நான் கேட்டுக்கிறேன், யார் யாருக்கு வந்து இங்க ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை கை தூக்குங்க. சூப்பர். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் இந்த காலேஜில் வந்து சார் ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் வர ஐஏஎஸ்க்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ணணும். நான் என்னுடைய சார்பாக கேட்கிறேன். ஏனென்றால் கண்டிப்பா இந்த காலேஜில் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காலேஜில் இன்னொரு சப்ஜெக்ட் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன தெரியுங்களா? விஷுவல் கம்யூனிகேஷன். எதுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் இங்க வரணும்னு ஆசைப்படுறேன்னா, பிளேஸ்மெண்ட் இவ்வளவு அழகா வந்து இந்த கல்லூரியில வந்து வாங்கி கொடுக்குறாங்க. நாங்க படிக்கும் போது எங்களுக்கு சொல்லி இருந்தால வாங்கி கொடுக்கல. நான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிலிம் டெக்னாலஜியில் படித்தேன். இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிலிம் டெக்னாலஜி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி நடிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி டைரக்ஷன் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி கேமரா எடுக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. யாருமே கற்றுக் கொடுக்கல. எப்படி சினிமாவில் சான்ஸ் வாங்குறது ஒருத்தர் கூட கற்றுக் கொடுக்கல. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நாயா அலைஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் கையை கட்டிக்கிட்டு நாங்கள் பட்ட கஷ்டம் நான் மட்டுமல்ல, இன்று முன்னணியில் இருக்கும் ஒவ்வொரு நடிகரும் பட்ட கஷ்டங்கள். உதாரணத்துக்கு என் அன்பான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். ஏன் ஒரு குரலை இப்போது பேசினால் அரங்கமே அதிரும். அந்த தம்பி பட்ட கஷ்டம் என் நெஞ்சில் குடியிருக்கும். அவர் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். அருமையான இந்த பிற்பகல் பொழுதை நல்ல பொழுதாக நாம் எல்லாம் அனுபவித்து இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை தந்த பிரின்ஸ் கல்லூரிக்கும் ஒரு கரவோசையுடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.